போகுது. நான் என்ன பண்ணும் தெரியல. போர் அடிக்கும். அதான் அத்தை இருக்காவல்ல, அத்தை கிட்ட நல்லா டமாசா தான் இருக்கும். போரெல்லாம் ஒன்றும் அடிக்காது பார்த்துக்க உனக்கு. அத்தை நல்லா பொழுதுபோக பேசிக்கிட்டே இருப்பாவ, ஏதாச்சும் ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாவ உன்னை. அது எங்கே பேசும், சண்டைக்கு தான் வரும். பொண்ணு வேற வந்திருக்குதோ, 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போகுதோ தெரியல. வாங்கிட்டெல்லாம் வாழாட்ட முடியுமா? வாங்கிட்டெல்லாம் எதுவும் பேச மாட்டாவ, நீ தைரியமா இரு. 24 மணி நேரம் என்னத்தெல்லாம் அப்படி பேசிட்டே இருப்பிய? அவளை விட்டு பிரிய மாட்டா போல. 2 பேரும் அப்படியே ஒட்டிட்டு பிறந்தவ மாதிரில பண்ணிட்டு இருக்கீங்க. சும்மா தான் பேசிட்டு இருக்கா. அத்தையை எப்படி கவனிக்கிறதுன்னு தெரியல. என்ன சமையல் செஞ்சா அவளுக்கு பிடிக்குமோ தெரியலையே. என்ன பண்ணலாம் ஏதுன்னு ஐடியா கேட்டுட்டு இருக்கா பார்த்துக்கிடுங்க. நம்பிட்டேன். இவா கேட்டா போல அத்தையை எப்படி கவனிக்கிறதுன்னு. போய் சொன்னாலும் பொருந்து சொல்லல. இவ இங்க இருந்தாலும் தொல்லைதான். இப்பவே ஐடியா போட ஆரம்பிச்சிட்டா. நம்மள என்ன பண்ணுவாலோ தெரியல. இவகிட்ட மாட்டிட்டு முடிக்கிறதுக்கு இவளை பத்தி விட்டதுதான் நம்மளுக்கு நல்லது. பேசாம அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தால, அம்மா வீட்டுக்கு போக சொல்லிடுறேன் கலை. அவளை அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர சொல்லு. நீயும் ஊருக்கு போயிட்டு வருவா, அவளும் அம்மா வீட்டுல இருந்துட்டு வரட்டு ஆசைத்தீர. வீட்டை நான் பாத்துக்கிறேன். என்ன மாமியார் கிளவி போ சொல்லுது, இவகிட்ட இருந்து தப்புச்சா போதும்னு சொல்லுதோ? அதான் இருக்கும். இது அம்மா வீட்டுக்கு அனுப்பி விடுற ஆள் இல்லையே. அதெல்லாம் ஒன்றும் வேணாத்தே. நான் வந்தோன்னா அவள் அம்மா வீட்டுக்கு போட்டு அது வரைக்கும் உங்களை நல்லா கவனிச்சுப்பால்லத்தே. நீங்கள் தனியாக தானே இருப்பிய, வேலை செய்ய உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அவள் உங்களை நல்லா பார்த்துப்பா. நான் வந்த உடனே அவள் அம்மா வீட்டுக்கு போட்டு நல்லா பார்த்துப்பாலாம். போன வாட்டி இவள் போனா அவள் நல்லா பார்த்தா. என்னத்தை பார்த்தா? அவளை நாளில் உட்காந்து பார்த்துட்டு இருந்திருக்கு வீட்டில். அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, நான் கதியாக தான் இருக்கேன். என்ன படுத்த படுக்கையாக இருக்கேன். என்ன கவனிச்சுக்க, என்ன பார்த்துக்க எனக்கு தெரியுமா? வீட்டை நான் நல்லா பார்த்துக்கிறேன். அவளை போயிட்டு வர சொல்லு. என்ன சுஷ்மா, அத்தை உன்னை அம்மா வீட்டுக்கு போக சொல்கிறாவ? அம்மா வீட்டுக்கு போறியா இங்கே இருக்கியா? நம்பல் போகிறான் இல்லை. சொத்தை நம்பல் உனக்கு சப்பாத்தி போட்டு கொடுக்குறான். டேஸ்டா உனக்கு பிடிக்கும் இல்லே நான் சப்பாத்தி போட்டா? ஏம்மா எனக்கு சப்பாத்தி வேணாம், ஒன்றும் வேணாம்மா. நீ போடுற சப்பாத்தி சாஃப்டாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் போட்ட கள்ளி சப்பாத்தியை நான் செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன். நீ நல்லபடியாக உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருந்துட்டு வாமா. புண்ணியவதி தாயே, நிம்மதியாக நானும் கொஞ்சம் இருக்கட்டும். உன்னை வீட்டில் வச்சுட்டு நீ எப்போ வீதிக்கு போய் நிற்பான்னு எனக்கு தெரியாமல் ரோட்டில் 4 பேரை கூப்பிட்டு பஞ்சாயத்துக்கு கூட்டுவா. இந்த அசிங்கம் எனக்கு வேணாமா. உன்னை வச்சுட்டு நான் போன வாட்டி பட்டப்பாடே போதும். அப்படி போடு. அதானே பார்த்தேன். என்னடா நம்ம மாமியாருக்கு அறிவு வந்துட்டோ, திடீர்னு பாசமலை பொழிஞ்சு அனுப்பி வைக்கிறாவல அம்மா வீட்டுக்குன்னு நினச்சேன். இப்போ தானே தெரியுது ஆள் பயந்து போயிடலாம் தூக்கி. சரி நான் வெளியே போகிறேன், நீ கிளம்பி அனுப்பி விட்டுறவள. அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருந்துட்டு வரட்டு. நம்மளாலலாம் இவ கூட இருக்க முடியாது. எப்பா ஒரு வழியாக கிளப்பி விட்டாச்சப்பா, நம்ம தப்புச்சோம். இவளை வச்சுட்டு யார் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டாலேவா, எந்த நேரத்தில் யார்கிட்ட என்னத்தை சொல்லுவான்னு தெரியாது. எதுக்கு நம்மளுக்கு இந்த கெட்ட பேர்? என்ன சுஷ்மா, அத்தை இந்த அளவுக்கு பயந்து ஓடிட்டு இருக்காவ? அந்த அளவுக்கு பயம் காட்டி வச்சுட்டா போல. நீ உன்ன பண்ற மாதிரி என்னையும் பண்ணுது. என்னால உன்ன மாதிரி இருக்க முடியாது. நல்ல பாடம் கத்து கொடுத்துச்சு. எப்படி ஓடுது பத்தியா? சரி நீயும் உங்க அம்மா வீட்டில் போய் ஜாலியா இருந்துட்டு வா. அத்தை தான் பார்த்துக்கிறேன்ட்டாவல்ல. என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் அதிசயமா இப்படி அனுப்பி வைப்பாவ. அனுப்பி வைக்கும் போதே அனுபவிச்சுக்கணும் அதெல்லாம். அது போனா நான் போகணுமா? நான் ஏன் போகுது? நானெல்லாம் போகிறதில்லை. நாம்பல் இங்கே தான் இருக்க போகுது. ஏம்மா நீ ஆச்சும் உங்கள் மாமியாராச்சுமா ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க, ஆளை விடுங்க. நான் ஓடுறேன் முதல்ல இங்கேருந்து. போயிட்டானா நிம்மதியாக இருக்கலாம். கால்படி அரிசினாலும் சமையல் செஞ்சு தின்னுபிட்டு நிம்மதியாக படுத்து கிடக்கலாம். இவளை வீட்டில் வச்சுட்டு இவளுக்கு சமையலெல்லாம் நம்ம செஞ்சு போட்டுட்டு வீடு வீடாக போய் நம்மளை அசிங்கப்படுத்திட்டு வருவா. என்னத்துக்கு? என்ன முடிவு எடுக்கிறார்களோ தெரியலையே. நம்ம போக சொல்கிறோம், வேணும்னே இந்த குட்டச்சி போகாமல் வீட்டில் கிடப்பா. எப்படி இருந்த பொம்பளை இப்படி ஆயிட்டே, கிறுக்கு பிடிச்ச மாதிரி என்னத்தையோ யோசிச்சுக்கிட்டு. சே, இதுக்கு தான் சொல்லுவாவ போல ரொம்ப ஆடக்கூடாதுன்னு. ஆடி அடங்கி உக்காந்துருக்கு பாரு. அத்தே என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கிய தனியா உட்காந்து? அது ஒன்றும் இல்லை, சும்மா தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவள் கிளம்பிட்டாலும் அந்த குட்டிச்சி அவள் போலையாத்தே, இங்கே தான் இருக்க போறேன்னிட்டா. அதான் சொன்னால உங்களுக்கு சப்பாத்தி போட்டு கொடுக்கணும்னு. சப்பாத்திலாம் ஒன்றும் வேணாம் கலை, நான் சொல்றதை மட்டும் கேளு. அத்தை உன்னை எவ்வளோ திட்டியிருக்கேன், அதெல்லாம் மனசில் வச்சுக்காதம்மா. எப்படியாச்சும் அவளை அம்மா வீட்டுக்கு அமுச்சு விட்டுட்டு நீ போயிருமா, நல்லா இருப்பா. அவள் கூட என்னால் இருக்க முடியாதம்மா. இந்த அத்தைக்காண்டி இந்த ஒன்றை மட்டும் பண்ணிட்டு போயிருமா நீ. புண்ணியமா போ உனக்கு. ஐயோ அத்தே, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் விட்டு சொல்லி பார்க்கேன்னு சொல்லாதம்மா. எப்படியாச்சும் அவளை அமுச்சு விட்டுரு. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்கம்மா. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றிம்மா. சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.